வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. இன்றைய பதிவிலே 12th இங்கிலீஷ் யூனிட் 1 அதில் இருக்கிற சினானிம்ஸ் அண்ட் ஆன்டானிம்ஸ் பற்றி விளக்கமாக பார்ப்போம். நம்பர் 1 காஷியஸ். காஷியஸ்னால் கேர்ஃபுல்லாக இருக்கிறது, அலர்ட்டாக இருக்கிறது, எப்பவுமே கேர்ஃபுல் அண்ட் அலர்ட். ஆன்டானிம்ஸ் கேர்லெஸ், கேர்லெஸ்ஸாக இருக்கிறது. டிஸ்அப்ரூவ், டினை ஆர் ரெஃப்யூஸ், மறுத்தல். டினைனா மறுத்தல், ரெஃப்யூஸ்னாலும் மறுத்தல். ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா பெர்மிட், அதுக்கு பெர்மிட் பண்ணுறது, அனுமதித்தல். ரெண்டாவது பிரிஸ்க், ஃபாஸ்ட் அண்ட் குயிக். ஃபாஸ்ட் அண்ட் பிரிஸ்க்னா வேகமாக, குயிக்காக அப்படின்ற இல்லையா, அதுதான் ஃபாஸ்ட் அண்ட் குயிக். அதுக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக இருக்கிறது. எங்கேஜிங், சார்மிங் அண்ட் கேப்டிவேட்டிங், ஒரு அட்ராக்டிவாக இருக்காங்க இல்லையா, அது மாரி தான் எங்கேஜிங் அப்படின்றது, அதான் எங்கேஜிங். அதுக்கு ஆப்போசிட் மீனிங் பார்த்தீங்கன்னா போரிங், ஒரு அட்ராக்டிவாக இல்லாமல் டல்லாக போரிங்காக இருக்குது இல்லையா, தட் இஸ் கால் எங்கேஜிங் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஹம்பிள் அப்படின்னா புவர் ஆர் இன்ஃபீரியர். ஆப்போசிட் மீனிங் சுப்பீரியர். இன்ஃபீரியர், சுப்பீரியர் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்கள். ஈகர், ஆங்ஷியஸாக இருக்கிறது, எந்தூசியாஸ்டிக்காக, உற்சாகமாக, ஆங்ஷியஸாக எதிர்பார்ப்போடு இருக்கிறது இல்லையா, அதுக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா அன்எந்தூசியாஸ்டிக், உற்சாகம் இல்லாமல் இருத்தல், அதான் அன்எந்தூசியாஸ்டிக். அடுத்தது ரெசிஸ்டன்ஸ், ஃபைட்டிங் அண்ட் ஸ்ட்ரகிள், ஒரு போராட்டத்தோடு இருக்குது, ஸ்ட்ரகிளோடு இருக்கு இல்லையா, அதான் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா, அதை ரெசிஸ்ட் பண்ண படத்துலேயே உங்களுக்கு பாருங்கள், ஸ்ட்ரகிள் பண்ணி தள்ளுற பாருங்க, அதான். ஆப்போசிட் கோஆப்ரேஷன். கோஆப்ரேஷன்னா ஒத்துழைப்பு, ஒத்துழைப்போடு இருக்கிறது. பர்சுவேட் சினானிம்ஸ் ப்ராம்ப்ட் ஆர் இன்டியூஸ். ஆப்போசிட் டிஸ்கரேஜ், டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க இல்லையா, டிஸ்கரேஜ் பண்ண இதை செய்ய முடியாது, உன்னால் முடியாத அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்டு பார்த்தீங்கன்னா மீனிங் பார்த்தீங்கன்னா ஒரு என்கரேஜிங்காக சொல்கிறது தான் ப்ராம்ப்ட் அண்ட் இன்டியூஸ். ஸ்கேர்ஸ், இன்சஃபிஷியன்ட், சஃபிஷியன்ட், டிஃபிஷியன்ட், போதுமானதாக இல்லை, குறைபாடு. ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ஆடிக்குவேட், போதுமானதாக இருக்குது. அதுக்கு அடுத்தது ஃபைட்டிங், ஸ்ட்ரகிள் ஆர் ரெசிஸ்டன்ஸ், ஸ்ட்ரகிள் ஆர் ரெசிஸ்டன்ஸ். ஆப்போசிட் மீனிங் கோஆப்ரேஷன். ஓகேவா, கோஆப்ரேஷன். நொபிலிட்டி, டிக்னிட்டி அண்ட் வர்ச்சியூ, ஒரு மரியாதையோட, ஒரு நல்ல குணத்தோடு இருக்கிறது. ஆப்போசிட் டிஸ்ஆனர், மரியாதை இல்லாமல், டிஸ்ஆனர் தான், அது டிக்னிட்டி இல்லாமல் இருக்கிறது, அது பேர் டிஸ்ஆனர். இன்சஃபிஷியன்ட், இன்சஃபிஷியன்ட்னா போதுமானதாக இல்லை. ஸ்கேர்ஸ் ஆர் டிஃபிஷியன்ட், அதாவது சினானிம்ஸ் இருக்குது இன்சஃபிஷியன்ட்டு. ஆப்போசிட் ஆடிக்குவேட், போதுமானதாக இருக்குது. இன்சஃபிஷியன்ட்னா போதுமானதாக இல்லை, ஆடிக்குவேட் அப்படின்னா போதுமானதாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, இவ்வளோ நம்ம என்னுடைய சினானிம்ஸ். இதை திரும்ப திரும்ப இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு மனசில் பதிஞ்சிடும். ஸோ கேள்விகள் தேர்வில் எழுத்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்பெல்லிங்கை பற்றி கவலைப்படாதீங்க, அவங்களே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். ஓகேவா, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.